அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் அவர் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசி பலன் என்பது பொது பலனாகும். ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களின் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 1/5/2024 முதல் 5ஆம் வீட்டில் சென்றிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பிறப்பு தாமதமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குலதெய்வ நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்கள் கடினமான பாடங்களிலும் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். கலைஞர்களின் திறமைகளை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமான இடமாற்றம் கிடைத்து குடும்பத்துடன் ஒன்று சேர்வீர்கள். பதவி உயர்வு தேடி வரும். வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். கடனை அடைக்கும் அளவுக்கு லாபம் அதிகரிக்கும். கடையை நவீனமயமாக்குவீர்கள். கணினி, உணவு, லாட்ஜ் மற்றும் கமிஷன் வகைகளால் லாபம் உண்டாகும். பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். நல்ல வேலையும் கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வராமல் இருந்த சொத்துக்கள் கைவந்து சேரும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் விலகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் பதவி கிடைக்கப்பெறும். 13/6/2024 வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். சிறு சிறு விபத்துக்கள் வந்து போகும். 20/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் செல்வாக்கு கூடும். இழுபறியான வேலைகள் உடனே முடியும். சொத்துக்கள் வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். 20/8/2024 முதல் 28/11/2024 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மன சந்தோஷத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பதாக அமையும் என கூறிக்கொண்டு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.